Hi guys, நான் அப்துல் welcome to Pedia. இன்னைக்கு நம்ம class 8 Pearson IIT Foundation bookல Physics chapter 3 Dynamicsல introduction part 4 தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். Difference between mass and weight. So massக்கு weightக்கு நடுவுல இருக்க difference பத்தி நம்ம பார்க்கலாம். Mass, it is a measure of matter contained in a body. Weight, it is the force with which a body is attracted toward the center of the earth. So mass வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடிக்குள்ளே எவ்வளோ மேட்டர் இருக்கோ அதை வந்து மெஷர் பண்ணுறது தான் வந்து மாஸ். ஆனால் வெயிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த எர்த்து வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணுதோ அதை வந்து வெயிட்னு சொல்கிறாங்க. இட்ஸ் மேக்னிடியூட் டஸ் நாட் சேஞ்ச் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இட் சேஞ்சஸ் வித் சேஞ்ச் இன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ மாஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸில் எந்த இடத்துல போனாலும் சேமாக தான் இருக்கும். ஆனால் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து நிறைய இடத்துல டிஃபர் ஆகும். அதனால் இட் இஸ் மெஷர்ட் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபிசிக்கல் பேலன்ஸ். இட் இஸ் மெஷர்ட் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பேலன்ஸ் மூலயமா நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஆனால் இந்த வெயிட் வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலயமா தான் மெஷர் பண்ண முடியும். இட் இஸ் மெஷர்ட் இன் யூனிட் ஆஃப் கிராம் ஆர் கிலோகிராம். இட் இஸ் மெஷர்ட் இன் யூனிட் ஆஃப் டைன் ஆர் நியூட்டன். ஸோ மாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராம் இல்லைனா கிலோகிராமில் மெஷர் பண்ணுவாங்க. வெயிட் வந்து நியூட்டன் இல்லைனா டைனில் மெஷர் பண்ணுவாங்க. ஏன் வந்து இதை ஃபோர்ஸோட யூனிட்டில் வந்து மெஷர் பண்ணுறாங்கன்னா ஏன்னா வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான். ஸோ மாஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி, வெயிட் இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ மாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, ஏன்னா அதில் எந்த டைரக்ஷனுமே கிடையாது. ஆனால் வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டிங்கிறதுனால வெயிட்டும் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. Weightlessness. Weightlessness is a condition that is experienced during a free fall in which the effect of gravity is cancelled by the internal force resulting from the orbital flight. So weightlessness என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்கிறப்போ அதில் எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆர்பிட்டல் ஃப்ளைட்டில் இருக்கிறதுனால அதோட இன்டர்னல் ஃபோர்ஸோட கேன்சல் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்டில் எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும். Many a times we also define weightlessness as zero of gravity. ஸோ இந்த மாதிரி கிராவிட்டி வந்து ஜீரோ ஆகுதுனால இது வந்து ஜீரோ கிராவிட்டின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு while moving in the left we feel either an increase or decrease in your weight depending upon the direction of the acceleration of the lift. If the lift moves downward with an acceleration equal to g, then we feel weightlessness. Similarly, weightlessness is experienced by a person jumping from a height. If a heavy load is placed on his head, he would not feel the weight of the load during his free fall. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்டில் மூவ் ஆகிறப்போ நம்மளோட வெயிட்டில் ஒரு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். ஒருவேளை அந்த ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்ட் டைரெக்ஷனில் அதோட ஆக்சலரேஷன் வந்து ஜி, அதாவது கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம வந்து வெயிட்லெஸ்னஸை வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு பர்சன் வந்து ஹைட்லேருந்து குதிக்கிறாங்கன்னா அவர் தலைமையில் ஒரு ஹெவி லோடை வச்சா கூட அவருக்கு வந்து எந்த ஒரு வெயிட்டும் வந்து ஃபீல் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்லெஸ்னஸோட எக்ஸாம்பிள். ஆஸ்ட்ரோனட்ஸ் ஃப்ளோஸ் இன் த ஸ்பேஸ் டியூ டு த ஃபினாமினா கால் வெயிட்லெஸ்னஸ். ஸோ ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்னஸ்னால தான் ஸ்பேஸில் வந்து ஃப்ளோட் ஆகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும். Newton's third law of motion. It states that for every action there is an equal or opposite reaction. Some of the examples are mentioned below, which proves Newton's third law of motion. So Newton's third law of motion என்ன பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்ஷனுக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக இல்லைனா ஈக்குவலான அளவுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ சில எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து Newton's third law of motion. When we hit a table with a palm with force, we experience pain because the table exerts equal force on the palm in the opposite direction. Hence, action is a palm hitting the table and reaction is the table hitting the palm. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் நம்ம டேபிள் வந்து இழுத்து அடிக்கிறப்போ நம்ம கை மட்டும் அந்த டேபிள் அடிக்கிறதில்ல, அந்த டேபிளும் நம்ம கையை வந்து திருப்பி அடிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷனுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல ஆக்ஷன் வந்து palm hitting the table, reaction வந்து table hitting the palm. When a person swims, he pushes the water backwards and the water in turn pushes the person with an equal force in the forward direction. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஸ்விம் பண்ணுறப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பேக்வேர்டில் புஷ் பண்ணுவாங்க.
ஸோ அந்த மாதிரி புஷ் பண்ணுறப்போ வாட்டர் இன்டர்ன் வந்து அந்த பர்சனை ஃபார்வர்டில் புஷ் பண்ணுது. It is also clear that from above example that action and reaction on two different bodies. ஸோ இப்போ இது மட்டும் இல்லை, ராக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் தான் வேலை செய்யுது. Principle of conservation of mass. Principle of conservation of mass states that mass can be neither created nor destroyed. This can be illustrated with the help of an example. So in the principle of conservation of mass na மாஸை வந்து நம்மளால் க்ரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு measure the mass of the block of ice, allow the ice to melt completely and collect the water in a beaker, and now measure the mass of the water collected in the beaker. It is found that the mass of the water is same as the mass of the ice block, hence there is no gain or loss in mass. This in principle is the law of conservation of mass. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் ஐஸை வந்து நம்ம வந்து மாஸ் மெஷர் பண்ணிடணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக்கரில் வச்சு அது வந்து கம்ப்ளீட்லி மெல்ட் பண்ணிடும். ஸோ அது வந்து இப்போ வாட்டரை மாறிடும். ஸோ இப்போ அந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் மெஷர் பண்ணுறப்போ போத்தும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மாஸ் தான், அதாவது சேம் மெஷர்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மாஸை வந்து க்ரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. நம்ம ஜஸ்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டரை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் சொல்கிறாங்க. Law of conservation of momentum. The total momentum of a system of bodies remain constant unless there is a net external force acting on the system. This can be explained by Newton's third law of motion. So total system of bodiesல வந்து பார்த்தீங்கன்னா momentum வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அன்லெஸ் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும் அதில் இருக்கிற மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். This can be explained by the Newton's third law of motion. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை வந்து நம்ம சொல்லலாம். ப்ரொவைடிங் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து நம்ம வந்து தேர்ட் லா மூலயமா எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். கன்சிடர் டூ பாடிஸ் A and B of mass m1 and m2 respectively, moving with the initial velocity u1 and u2 respectively in the same direction along a straight path where u1 is greater than u2. So before collision காமிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டூ பாடிஸ் இருக்குது, A B. மாஸ் வந்து m1 m2. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி வந்து ரெண்டுத்துக்கும் u1 u2. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா u1 வந்து u2 விட அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா after collision, let v1 and v2 be the velocities of A and B respectively. After collision, then the rate of change of momentum of B due to the force exerted by A is. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா u1 வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பொசிஷனில் வந்து அது u2 வந்து அதாவது பியை வந்து ஹிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த u1 u2 வந்து v1 v2வாக சேஞ்ச் ஆகும். ஸோ அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது எப்படி நியூட்டன்ஸ் தேர்ட் லா வந்து சேஞ்ச் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல வந்து வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். Let v1 and v2 be the velocities of A and B respectively after collision, then the rate of change of momentum of V due to the force exerted by A is. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா force is equal to change in momentum by change in timeங்கிறது நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஸோ இந்த இடத்துல change in momentum வந்து பார்த்தீங்கன்னா final momentum minus initial momentum. ஸோ அதனால் final momentum வந்து m2 v2 minus initial momentum m2 u2 by time, where t is the time during A and B exert force on each other. Rate of change of momentum of A due to force exerted by B is. ஸோ அதே மாதிரி பிக்கு நம்ம ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா change of momentum of A by change in time is equal to m1 v1 minus m1 u1 by t. According to Newton's third law, fb is equal to minus fa. அதாவது எல்லா ஆக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட்டான ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேபிள் அடிக்கிறப்போ திருப்பி அந்த டேபிள் நம்மளை அடிக்கிற மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர்ஸ் ஆஃப் a. ஸோ இது ரெண்டு ஃபோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கும்.
So m2 v2 minus m2 u2 by t is equal to minus m1 v1 minus m1 u1 by t. m2 v2 minus m2 u2 is equal to minus m1 v1 plus m1 u1. m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus m2 v2. Hence, in the absence of net external force, the total momentum before collision is equal to total momentum after collision. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மொமெண்டம் வந்து இன்க்ரீஸும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கொலிஷனுக்கு அப்புறமா டோட்டல் மொமெண்டம் வந்து ஃபைனல் மொமெண்டம் அதே தான். Rockets and jet plane work on the principle of Newton's third law and the law of conservation of momentum. ஸோ ராக்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டன்ஸ் law third law of motion மட்டும் இல்லை, conservation of momentum யூஸ் ஆகுது. The rocket has chambers containing oxygen and fuel. This fuel is burnt in the presence of oxygen. The burnt gas escapes with high velocity in the downward direction. This is known as action. The gas exerts an equal but opposite force on the rocket. This is the reaction. Due to this reaction, the rocket moves in the upward direction. ஸோ இந்த ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேம்பர்ஸ் இருக்கும், அதில் ஆக்சிஜனும் ஃபியூலாக இருக்கும். ஸோ அந்த ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபியூலை வந்து பர்ன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பர்ன்டான கேஸ் வந்து கீழ் வழியாக எஸ்கேப் ஆகும். ஸோ ரொம்ப ஹை வெலாசிட்டியில், ஸோ இந்த மாதிரி டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஹை வெலாசிட்டியில் வந்து இது எஸ்கேப் ஆகுறதுனால இதை வந்து ஒரு ஆக்ஷன். அதே மாதிரி கேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட்டில் ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸெர்ட் பண்ணோம், ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன். ஸோ இந்த ரீசனால் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போர்ட் டைரெக்ஷன் மூவ் ஆகுது. Work. In general, work represents any physical or mental activity, but work has precise meaning in physics. Work is said to be done when a net force acts on a body and the body undergoes displacement. So in general, work now வந்து பார்த்தீங்கன்னா any physical mental activity, எந்த ஒரு ஃபிசிக்கல் இல்லை மென்டல் ஆக்டிவிட்டியும் ஒர்க் தான் நம்ம சொல்லுவோம். பட் ஒர்க் ஹாஸ் ப்ரெசைஸ் மீனிங் இன் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு ஒரு ப்ரெசைஸான மீனிங் இருக்குது. ஒர்க் இஸ் செட் டு பி done when a net force acts on a body and the body undergoes displacement. ஸோ ஒர்க் வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு பாடியில் வந்து நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி அந்த பாடி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு உள்ளாச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு when a porter pushes a luggage trolley, work is done. But when we push a wall, the wall does not move. No work is done in this case because there is no displacement of the wall. So porter pushes a luggage trolley na, so ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா luggage trolley வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா luggage trolley மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒர்க் இஸ் டன், ஏன்னா ஒர்க் வந்து இந்த இடத்துல ஆயிருக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு உள்ள இருக்குது. ஆனால் அதுவே ஒரு செவரு போய் நம்ம தள்ளுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவரு கண்டிப்பாக நவர போகிறது இல்லை. ஸோ அதனால் நோ ஒர்க் இஸ் டன் இன் திஸ் கேஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வால். ஸோ வால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆகலை. ஒர்க் டன் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளைட் ஃபோர்ஸ், தட் இஸ் கிரேட்டர் த ஃபோர்ஸ் கிரேட்டர் த ஒர்க் டன். ஸோ கிரேட்டரான ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அந்த ட்ராலியை வந்து அவரால் ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஒர்க் டன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Thus when a force acting on a body moves it in its direction, the work done is given by work is equal to force into displacement. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுனால இந்த ஒர்க் டனை வந்து நம்ம ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு வேல்யூவில் சொல்லலாம். யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ இந்த ஒர்க்கோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு யூனிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். Thus SI unit of work is Newton meter, which is called joule. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறதுனால யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸோட யூனிட் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட், தட் இஸ் SI யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்னு சொல்லுவாங்க. ஸோ 1 joule is equal to 1 Newton into 1 meter is equal to 1 Nm, and series unit of work is ERG. That is 1 ERG is equal to 1 dyne into 1 centimeter. Work done is a scalar quantity. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கலாம். ஸோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்கிறேன். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ஸ்கேலார் குவான்டிட்டியில் வெக்டார் குவான்டிட்டி. அப்போ எப்படி வந்து ஒர்க் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அது என்னென்னா ஒர்க் டன்னுக்கு வந்து டைரெக்ஷன் தேவையில்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல அது டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா அதான் நமக்கு தேவை.
ஸோ இப்போ அவர் வந்து அந்த போர்ட்டர் வந்து லக்கேஜை வந்து புஷ் பண்ணார்னா அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் டன். அவர் தான் ரைட்டில் தான் புஷ் பண்ணணும், நார்த்து தான் புஷ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு டேரக்ஷனும் நமக்கு கொடுக்கல. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.